அழகா ஒரு சீரியஸான ரோல்ல உங்களை பார்த்தோம். பட் what was your experience working on the series? Good morning, எல்லாருக்கும் வணக்கம். பல வருஷமா ரேவதி மேம் பண்ண நிறைய ஃபிலிம்ஸ் எல்லாம் நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். இன்ஃபேக்ட் அவங்க கரியர் எடுத்து பார்த்தோன்னா இட்ஸ் வெரி என்வியஸ் ஃபார் மீ ஆஸ் அன் ஆக்டர். பிகாஸ் அந்த டைமில் வந்த படங்கள் இப்போ இந்த காலத்தில் அவ்வளோ வரதில்லை. ஸோ sometimes I've told her I wish I was born in that era, that I could have done films like how you have done. So it's such a pleasure, ma'am, to have worked with you in The Good Wife. And பல வருஷம் முன்னாடி நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன், பல வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் that I want to work with you, ma'am, அப்படின்ட்டு. So and this is Revati ma'am's first web series, and that too in Tamil. So அதில் நான் ஒரு கேரக்டர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். And yeah, it's been a lovely experience overall. I have done a couple of web series in the past, but this was a very very strong cast. We had amazing actors, all of us, all of them, and thank you Swarupa. Of course we have TM Karthik as well, another fabulous actor who is in part of the cast. Swarupa has done so much to make all of us look very good in the series. So I would request all of you to give a round of applause for her as well. Because எனக்கு like you said, Hammam our image is very very strong. இப்போ என்ன பார்த்தாலே அந்த ஒரு image தான் வரும். So அவங்க வந்து like she said, Swarupa and Revati ma'am and Siddharth, they've all worked together to create very interesting looks for all of us. And எனக்கு என்னோட look ரொம்ப ரொம்ப பிடிக்கும் personally. So thanks to all of you. Yeah. Anything else? We just wanted to understand what was your experience working with Revati ma'am. ஏன்னா அவங்க ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர்னு நம்மளுக்கு தெரியும், ஒரு பயங்கரமான டிரெக்டர்னு தெரியும். ஆனா வெப் சீரிஸ் வந்து தமிழ்ல அவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்றாங்க. தமிழ்லயே வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் as a director. ஸோ எப்படி பயங்கர டஃப்பா இல்லை ஈஸியா ஜாலி டைப்பா மேம் எப்படி as a director? ஸோ நிறைய தடவை நான் செட்டில் அதாவது கேரவானில் இருக்கிற அசிஸ்டன்ட் கிட்ட கேட்பேன், என்ன பிரேக் விட்டுருக்காங்களா, சத்தமே காணுமே, இல்லை இன்னும் ஃபுல்லாக பேக்கப் சொல்லிட்டாங்களா, சத்தமே காணும். ஸோ த திங் இஸ் அவங்க செட்டில் வந்து கத்துறதோ இல்லை கோபமோ நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் அமேசிங் ஆக்சுவலி. அது வந்து ஒரு ஃபீமேல் டிரெக்டர்னால வர ஒரு குவாலிட்டியா இல்லை ஸ்பெசிஃபிக் டு ரேவதி மேமான்னு தெரியல. பட் இட் வாஸ் ஸோ காம் அண்ட் ஸோ செரீன், ஒரு டென்ஷனும் இல்லை. அண்ட் அவங்க பிகாஸ் ஷீ சச் அ அக்காம்ப்ளிஷ்ட் ஆக்ட்ரஸ் ஹெர்செல்ஃப், அவங்களுக்கு ஒரு ஆக்டருக்கு இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இல்லை சேலஞ்சஸ் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் டு ஹாவ் ஒர்க்ட் வித் அன் ஆக்டர் அண்ட் டிரெக்டர். And she's, like I said, she's very calm, very patient, and as an actor for me, she always gave me the space to bring whatever I could to my character Lavanya. So thank you so much, ma'am. So Megha Rajan avargalai Lavanyama ungala paaka porom. Right? Yes. Thank you so much. Vaalthukal and many more projects to come. Thank you so much. And you'll forever be the Hammam mommy to all of us in our minds. Thank you. Thank you. And of course Lavanya. Thank you so much. Thank you, ma'am. And ma'am, I'll take this. தான் நம்ம இப்போ கூப்பிட போறோம். கள்ளச்சிரிப்புல வந்து நாங்க அவங்கள ரொம்ப ரசிச்சோம். ஆனா அவங்களுக்கு அவ்வளோ உண்மையான ஒரு சிரிப்பு, ஒரு உண்மையான ஸ்மைல். ப்ளீஸ் வெல்கம் ஆக்ட்ரஸ் அமிர்தா ஸ்ரீனிவாசன் அவர்கள். Thank you for joining us. வணக்கம். வருகை தந்திருக்கும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் வணக்கம். ஆக்சுவலி வந்து இன்னைக்கு மேடையில உட்கார வச்சப்போ நினைச்சேன், சரி ஏத்திடுவாங்க போல பேச அப்படின்னு. குட் வைஃப் பத்தி சொல்றதுக்கு முன்னாடி I'll just take a moment. நிறைய பேருக்கு வந்து இந்த ஃபிலிம் வேர்ல்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். அது நிறைய பேருக்கு கனவாவே இருக்கும். உள்ள வந்துட்டோம் அப்படின்னா ஒரு டிபெண்டபிள் ஆக்டரா வந்து பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஆசை வரும். அது சில பேருக்கு கை கூடும். நான் ஏன் கை கூடும் சொல்றேன்னா, it takes a lot of right place and right time. அந்த ஆசையும் கை கூடி இன்னைக்கு நான் இங்க நின்றுட்டு இருக்கேன். திரும்பி பார்த்தா 10 வருஷம் ஓடிடுச்சு. எனக்கு இந்த மோமெண்ட் ஐ எம் ஃபீலிங் லைக், ஓ மை காட், ஐ எம் லிவிங் மை ட்ரீம் எவ்ரி சிங்கிள் டே. And for that I am grateful to every single person
person here and every single person I've ever met so far for me being here today. So first, thank you to all of you. And Good Wife na வந்து ரேவதி மேம் பத்தி நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். அவங்கள பார்த்தப்பவே எனக்கு வந்து ஃபுல் சர்க்கிள் மொமெண்ட் முடிஞ்சிருச்சு. நடிக்கணும், டைரக்ட் பண்ணி அதுக்குள்ள போனோம்லாம் இல்ல. அவங்கள பார்த்த உடனே ஃபுல் சர்க்கிள் மொமெண்டே முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒரு ஜாம்பவானோட ஒர்க் பண்ணி அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால ஹார்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கறதே எவ்வளவு பெரிய ஒரு ஹாப்பினஸ். செட் வந்து மத்தவங்க சொன்ன மாதிரி அவ்வளோ ஹாப்பியா ஜாலியா இருக்கும். எவ்ரிதிங் கெட்ஸ் டன் ஆன் டைம். And for me having met Revathi ma'am, I have Sid to thank. Thank you Siddharth. அவர் வந்து ரேவதி மேம் உடைய கண்களாவும் துணை இயக்குனராகவும் இருந்திருக்காரு. His thoughts obviously you can see it. You can see how he thinks through his frames. And Swarupa எங்களை அவ்வளோ அழகா காட்டினதுக்கு thank you really. And production design, அப்புறமா அந்த மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே சேர்ந்து பண்றது தான் இந்த ஒரு சீரீஸ். ஸோ எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆமா, அவங்களுடைய விட்டு அவங்க பண்ணியிருக்காங்க இல்லையா கொஞ்சம் கொஞ்சமா. அப்புறம் நேஷனல் அவார்ட் வின்னர் ரேவதி மேமுடைய டைரக்ஷன்ல நடிக்கிறது ஒண்ணு, இன்னொரு நேஷனல் அவார்ட் வின்னர் இன்னொருத்தரோட கூட நடிக்கிறது ஒண்ணு. எப்படின்னா ஒரு ஐடியா நமக்கு வருது அப்படின்னா அந்த ஐடியா வந்து நம்ம பவுன்ஸ் ஆஃப் பண்றதுக்கு அது பந்து மாதிரி திரும்ப வரணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆக்டர் கண்டிப்பா பொறுப்பு. இல்லைன்னா சொத்துன சட்னி மாதிரி விழுந்துரும். அது வந்து நான் சொல்லவே வேணாம். ஷீ இஸ் பிரில்லியன்ட் அண்ட் it's so beautiful to work with her. Ari sir, Sampath sir, Shiva sir and Vibhas, thank you all of you for having given me this wonderful opportunity. Thank you. நன்றி எல்லாருக்கும். அமிர்தா அவர்களே, ரொம்ப அழகா பேசுனீங்க. நான் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சொன்னீங்க ரேவதி மேம் பார்த்த உடனே வந்து இட் வாஸ் இது முடிஞ்சிச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க. பட் வாஸ் தேர் a surreal moment that you actually realized when you were actually acting? அவங்க வந்து ஓகே டேக் அப்படின்னு சொன்னப்போ ஐயோ நான் அவங்களோட டைரக்ஷன்ல நடிக்கிறேனா அப்படின்னு ரியலைஸ் பண்ண ஒரு தருணம் இருக்கா? கண்டிப்பா. நீங்க எக்ஸாக்ட்டா கேட்டது நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷாட் நான் ஃபீல் பண்ணேன். போய் நின்னுட்டு இருக்கும்போது நான் வந்து என்னப்பா லலிதா மேமோட வேர்ட்ஸ், ரேவதி மேமோட டைரக்ஷன், இந்த டீம்ல இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோமா அப்படின்னு ஒரு செகண்ட் அந்த மூமெண்ட் கண்டிப்பா இருந்தது. அவங்க ஷாட் ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி மேம் that's the first time we met on set. அதுக்கப்புறம் ஷாட் முடிச்ச உடனே வந்து மேம் நைஸ்யா அப்படி சொன்னாங்க. அவ்வளவுதான். நான் வந்து ஓகேப்பா இன்னைக்கு போய் நான் நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு எனக்கு வந்து ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு ஆஸ்கர் கிடைச்ச மூமெண்ட். Absolutely fantastic. Many more to go. Amrita அவர்களே, thank you so much. Thank you எல்லாருக்கும் நன்றி. Thank you once again. Amrita அவர்களை தொடர்ந்து we have someone very very significant இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஆகட்டும், இந்த இண்டஸ்ட்ரியில ஆகட்டும். So Bani J la irundhu, may I please invite Mr. Vibhas, Assistant Vice President, Business and Content, Bani J Asia, and of course Executive Producer from Bani J for The Good Wife. Sir, Bani J Productions அப்படிங்கிறது வந்து 22 territories la irukku. It's a global. Welcome actor Ari avargal. Ari sir, thank you. இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகள் இருக்கு, பட் அதுக்கு முன்னாடி நீங்க பேசலாம். எல்லாருக்கும் காலை வணக்கம். இது என்னோட ரெண்டாவது வெப் சீரிஸ். ஃபர்ஸ்ட் சேரன் சாரோட ஜேர்னி பண்ணேன். இது என்னோட ரெண்டாவது வெப் சீரிஸ் வித் ரேவதி மேம். அண்ட் ஹாட்ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். என்ன கேளுங்க பேசிட்டீங்களா சார்? ஓகே, நான் கொஞ்சம் நிறைய பேசுவீங்கன்னு நினைச்சேன். ஓகே, இது நிறைய கேள்வி வச்சிருக்கேன். அப்புறம் நான் நிறைய பேசிட்டா டைம் வேஸ்ட் பண்ணுவேன். சார் நீங்க பேசலாம் சார். நீங்க பேசுறது எவ்வளவு அருமையா இருக்குன்னா நாங்க கேட்டுட்டே இருக்கோம். இல்ல நான் ஒரு நாள் கூட பேசுவேன், பட் அவங்க எல்லாம் அடுத்து வேலை இருக்கு. அதனால நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நான் பதில். சரி, ஓகே டன். நீங்க சொன்ன மாதிரி இது உங்களோட செகண்ட் வெப் சீரிஸ். ஆனா ஹாட்ஸ்டார் கூட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். நீங்க படங்கள் பண்றதுக்கும் வெப் சீரிஸ் பண்றதுக்கும் ஒரு ஆக்டரா, ஒரு நடிகரா வந்து என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? இந்த இன்டர்வியூவில் கூட என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்கள் வெப் சீரிஸ் பண்ணுறது சேஃபான ஜோன்னு நினச்சி எல்லாரும் வெப் சீரிஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. படம்னா நீங்கள் தேட்டருக்கு போகணும், ஆடியன்ஸை ஃபேஸ் பண்ணணும், கலெக்ஷன் என்ன, மக்கள் வந்து அது செலிப்ரேட் பண்ணுறாங்களா, அது ஹிட் ஆஃப்லாம், அந்த மாதிரி ரிஸ்க் வந்து உங்களுக்கு வெப் சீரிஸில் இல்லையே. எல்லோரும் வீட்டில் ஸ்ட்ரீம் ஆகிடும், பார்த்துருவாங்க.
இல்லைங்க தேட்டர்லையாவது ரிசல்ட் தெரிஞ்சிடும், கலெக்ஷன் என்ன அன்னைக்கு ஈவினிங்கே ரிசல்ட் தெரிஞ்சிடும். வெப் சீரிஸ் ரிசல்ட் தெரிகிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஸ்ட்ரீமிங் ஆகி எவ்வளோ பேர் பார்க்குறாங்க, அதுலேயும் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த 20 minutes ஒரு கணக்கு ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா அதுவுமே வந்து இன்னைக்கு டிஆர்பி ரேட்டிங் அது ஒரு பெரிய டாஸ்க். ஸோ அந்த 45 minutes யாரெல்லாம் வந்து எவ்ரி எபிசோட் முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்கணுங்கிற அந்த டெம்டேஷனை அதை ஹோல்ட் பண்ணணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப். ஏன்னா படம்னா ஒரு கதை, அதுக்கு ஒரு இன்ட்ரோ பிளாக்கு, அதுக்கு ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ், ஒரு கிளைமேக்ஸு. பட் இது எவ்ரி எபிசோட் வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆஃப் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி முடிச்சு திரும்ப அந்த கிளைமேக்ஸ்க்கு அடுத்து என்னன்னு திரும்ப அங்கே ஒரு ஓப்பனிங் கொடுக்கணும். இட்ஸ் வெரி டஃபஸ்ட் ஜாப் ஆக்சுவலாக. படம் பண்ணுறத விட 10 மடங்கு வேலை வெப் சீரிஸில் இருக்குது. ரேவதி மேம் வந்து இந்த வெப் சீரிஸோடு முடிச்சுட்டு நான் ஒழுங்காக ஹிந்திக்கு போகிறேன் அப்படின்ட்டாங்க. முடிச்சுட்டு ஏன் மேம் இனிமேல் வெப் சீரிஸ்லாம் வேணா நல்லா படம் பண்ணிக்கிறேன் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ ஷி டன் அ ஃபேப்லெஸ் ஜாப். ஏன்னா ஒரு 3 hours படம் வந்து இன்னைக்கு 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனால் வெப் சீரிஸ் எடுக்கணும்னா இங்கே 5 hours 4 hours அந்த மாதிரி எடுக்கணும். எடுத்ததை கரெக்டான பேஸில் எடிட் பண்ணி அதை வைக்கணும் 30 minutes 40 minutes சொல்லிட்டு. பட் இந்த வெப் சீரிஸ் வந்து தமிழுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். என்ன காரணம்னா கோட் ட்ராமா பேஸ் பண்ணி தமிழில் வெப் சீரிஸ் வரல. ஐ திங்க் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் பேஸ்ட் ஆன் கோட் ட்ராமா நினைக்கிறேன். ஏன்னா நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது விதின்னு ஒரு படம், அந்த ஆடியோவே பெரிய ஹிட் ஆக்சுவலாக. எங்கே போனாலும் ரேடியோவில் எல்லா இடத்துலையும் கேட்டிருக்கோம் ஒரு கோட் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் கேப்டன் விஜயகாந்த் சார் இந்த மாதிரி கோர்ட்டில் ஏறி அவருக்கான நியாயங்களை அவர் பேசி அப்படி வாங்குறது. பட் இந்த கோட் வந்து அனைத்து குடும்ப பெண்களுக்கான நியாயங்களை பேசக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் நினைக்கிறேன். ஸோ என்ன ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய விமனுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படிங்கிறத இந்த குட் வைஃப் வந்து பேசியிருக்கு. ஃபேண்டாஸ்டிக் சார். உங்களை ட்ரெய்லர்லயும் டீசர்லயும் ஒரு கம்பீரமான லாயரா வந்து பார்த்தோம். ஏதாவது ரியல் லைஃப் லாயர் டெந்து இருக்கிற கேரக்டரிஸ்டிக்கோ இல்ல இன்ஸ்பிரேஷனோ எடுத்து இந்த கேரக்டர் ப்ளே பண்றதுக்கு ஹெல்ப் ஆச்சா? நான் வந்து இந்த லாயர் கேரக்டருக்காக ஒரு 20 years ட்ரெயின் பண்ணியிருக்கேன். இந்த வெப் சீரிஸ் ஆரம்பித்த உடனே பல லா ஃபேமுக்கெல்லாம் மேலே ஏறி இறங்கி எப்படி வந்து லாயர் கோட் போட்டு வாதாடுவாங்க அந்த மாதிரி பல ரிசர்ச் பண்ணேன்னு போய் எல்லாம் சொல்ல வரல, எதுவுமே பண்ணல. ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு லாயர் இருந்தார். ஸோ மை பிரதர் இஸ் அ லாயர். ஸோ ஹிஸ் நேம் இஸ் ரவிசங்கர். ஸோ அவர் எம்ஏபிஎல் முடிச்சுட்டு எவ்ரிடே அவர் கோட் போவார், அவர் கோட் போடுவார். அவர் வீட்டில் பேசுகிறதே பாயிண்ட்டாக பேசுவார். ஸோ நிறைய பேர் நான் பிக் பாஸில் இருக்கும்போது பாயிண்ட்லாம் எங்கே பிடிச்சின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் அவர் கேள்வி கேட்குறத அப்படின்னு கேட்பாரு. ஸோ அது மாதிரி நிறைய ஃபனி இன்சிடென்ட். எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்குறது கூட எங்கே போயிட்டு வந்தேன்னு கேட்டால் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுவேன், கதையெல்லாம் சொல்லாது. ஸோ தட் வே ஐ லேர்ன் a lot from my brother. ஸோ the way the attitude நான் நிறைய இங்கே கேரி பண்ணிருக்கு இல்லையா, அந்த ஃபார்மாக கொஞ்சம் அவரெல்லாம் கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். கிளைண்ட் வந்துட்டாங்கன்னா அவரோட ஃபேஸ் மாறிடும், உட்காந்து ஃபோக்கஸ்டாக அதை கேட்பாரு. ஸோ அவர் பெரிய இன்ஸ்பிரேஷன் என்னோட பிரதர் வந்து. அதுக்கப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ் கேட்டுக்கிட்டேன். Brilliant, very nice. And of course ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல வந்து ஒர்க் பண்ண ஒரு தருணம் பயங்கரமா இருக்கே, இவங்க பயங்கரமா டிரெக்ட் பண்றாங்களே, அவங்களோட டிரெக்ஷன்ல நான் நடிக்கிறேனே அப்படின்னு நான் அமிர்தா மேம் கிட்ட கேள்விதான். ஒரு சரியலான தருணம் இருந்ததா? சினிமா ஃபேனா நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு படம் பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். நான் ஸ்கூல் படிக்கும்போது மேமோட படம்லாம் நிறைய பார்த்துட்டு நிறைய ஆர்டிஸ்ட்டை நம்ம அட்மையர் பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய நேரில் பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது ஆக்சுவலாக. பட் நான் வந்து எங்கள் ஊரில் ஷூட் பண்ணும்போதெல்லாம் ராதா மேம் அண்ட் அம்பிகா மேம் இவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ரேவதி மேம் நான் பார்த்ததே இல்லை. மௌனராகம் வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம். ஸோ மௌனராகம் ஹீரோயின் மேடம் டைரக்ஷன் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குல்ல, அது வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் அது ஒரு பெரிய ஹை இருந்தது. ட்ரையல் வெப் சீரிஸ் இங்கே ரீமேக் பண்ண போகிறாங்கன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும். அண்ட் வந்து கதை என்னன்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு வச்சுலாம். மேனேஜரை கூப்பிட்டு பண்ணலான்னு சொன்னோடனே உடனே பண்ணலாம். எனக்கு பெயின் வந்து மேமோட பண்ண வேண்டியது. ஸோ அந்த டைமில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் டைம் வந்து ரேவதி மேமோட டைரக்ஷனில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கும் போது ஐ டோன்ட் வாண்ட் டு
is this opportunity? I said immediately yes. கதை என்னன்னு நான் பார்க்கணும், முதல்ல எஸ் சொல்லிட்டேன். ஸோ முதல்ல எஸ் சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் ட்ரையல் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் தான் நடந்தது. ஃபோட்டோஷூட் பண்ணும்போது எனக்கு ஐ ஹேவ் நோ க்ளூ என்ன நடக்க போகுது, என்ன மேம் இருக்காங்க போய் பார்க்க போகிறோம், அவங்கள பார்க்குற பண்ணணும்ல ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் தான் நான் வந்தேன். ஸோ ஒரு 5 minutes வந்து கேரமில் வந்தாங்க, என்கிட்ட உட்காந்து பேசினாங்க, காஸ்டியூம்ஸு ஹேர் ஸ்டைல்லாம் பார்த்தாங்க. அப்புறம் நான் ரெடியாகி வந்துருங்க அங்கே பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. கதையெல்லாம் அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. நான் ஒன்றுமே சொல்ல, தலையாட்டு எஸ்ன்னு சொல்ல, நான் சொல்ல, மேம் மட்டும் அட்மையர் பண்ணிகிட்டே இருந்தேன். அவங்க பேசுகிற அந்த 5 minutes ரிசர்வ் பண்ணிவிட்டு நேராக செட்டுக்குள்ளே போயிட்டோம். ஹேர் ஸ்டைல் பார்த்தாங்க, இதெல்லாம் நல்லா இல்லை, பிரியா இதுக்கு செட் ஆகாது, இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் இப்போ வச்சிருக்கேன் வச்சுருந்தேன், இதெல்லாம் கொஞ்சம் சைடெல்லாம் சீவி ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஷர்ட்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு லுக்கு வந்து மேம் தான் செட் பண்ணாங்க. ஸோ தட் வே அதுக்கப்புறம் தான் நான் போய் ட்ரையல் பார்த்துட்டு என்ன ரோல் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சு ஸ்கிரிப்ட் வச்சுருப்பாங்க. Fantastic. Ipo, one last question before we let you off. Your definition, actor, husband Ari's definition of a good wife. Enna irukum? Good wife. ரொம்ப பொலிட்டிக்கலான வீடு. நான் எல்லா இன்டர்வியூலாம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாரெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு அவங்க ஒய்ஃப் உங்களை விட்டு போகலையோ அவங்க எல்லாம் குட் ஒய்ஃப். அதனால நம்மெல்லாம் குட் ஹஸ்பண்ட் கிடையாது. அதை நம்ம ரொம்ப ஞாபகம் ஒத்துக்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒய்ஃபோட டாலரன்ஸ் லெவல் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நம்ம ஊரில் குட் ஒய்ஃப் அப்படின்னா என்ன சொல்லி வச்சுருக்கோன்னா, ஆண்கள் செய்கிற அத்தனை சேட்டைகளையும் அத்தனை தவறுகளையும் அத்தனை என்ன சொல்றது நியாயம் இல்லாத விஷயங்களையும் பொறுத்து கொண்டு வாழ்கிற அனைத்து பெண்களுமே குட் ஒய்ஃப்னு ஒரு போர்ட்ரேட் இருக்கு. தட் இஸ் நாட் ரைட். ஸோ அதை குவெஸ்டின் பண்ணுறது தான் இந்த குட் ஒய்ஃபோட டைட்டில். ஸோ எல்லா ஆண்களுமே ஒரு இடத்துல குட் ஒய்ஃபாக தான் ஒய்ஃப் இருக்கணும்னு விரும்புறதுக்கு காரணம், நாம் சுதந்திரமாக நாம் நினைச்ச வாழ்க்கையை ஒரு ஆண் வாழணுங்கிற அந்த மேல் சாமிசமான ஒரு ஆட்டிடியூட் இல்லையா, அதை குவெஸ்டின் பண்ணுறது தான் இந்த டைட்டில் இந்த வெப் சீரியஸ். ஏன்னா ஒரு பொண்ணோட நியாயமான விஷயங்கள் என்ன, குட் ஒய்ஃப்னா என்னன்னு நிறைய கேள்வி இருக்கு. ஆண் செய்யறதுக்கெல்லாம் ஓகே சொல்றது குட் ஒய்ஃபா, குழந்தைய நல்லா பார்த்துக்கிட்டா குட் ஒய்ஃபா, இல்லை ஹஸ்பண்ட் வேலைக்கு போவானான்னு சொல்லிட்டு போனால் குட் ஒய்ஃபா, இப்படி நிறைய நமக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய நமக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு, சோஷியல் ப்ரெஷர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல கொஸ்டின் பண்ணுறது தான் குட் ஒய்ஃப் நினைக்கிறேன். சோஷியல் ப்ரெஷர் கொடுக்குறதுலேருந்து மீண்டு அதுலேருந்து ஜெயிச்சு வந்தால் குட் ஒய்ஃப், அப்படி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. இதோட இன்டர்பிரிட்டேஷன் பார்த்தீங்கன்னா வேறு வேறு டெஃபினேஷன் இருக்குது. பட் இங்கே ரொம்ப காலமாக நம்ம சமூகத்தை ஏமாற்றி வச்சிருக்கிறது வந்து குட் ஒய்ஃப் அப்படின்னா பெண்கள் வந்து ஆண்கள் செய்கிற அனைத்து விஷயங்களுக்கும் ஓகே சொல்கிறவங்க தான் குட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு இன்டர்பிரிட்டேஷன். ஆனா அந்த இன்டர்பிரிட்டேஷனை வந்து வெப் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறமா அது மாறும் நீங்க நம்புறீங்களா? பெர்செப்ஷன் மாறும் நினைக்கிறேன். எஸ். நான் இங்கே பெண்களே பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் குலசாமியை வச்சு கும்பிட்டு இருப்போம். ஆனால் வீட்டில் அதே குலசாமி சொல்கிறத நம்ம எதையும் கேட்க மாட்டோம், நம்ம சொல்கிறத அவங்க கேட்கணும்னு நினைப்போம். ஸோ அதுதான் இங்கே பெரிய அரசியல். ஸோ வயலன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆண்கள் பெண்கள் மீது தொடுக்கப்படுகிற மிகப்பெரிய வயலன்ஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு வேர்ஷன் ஆஃப் இதுதான் மேம் வந்து இதில் காமிச்சிருக்காங்க. இது அடாப்டேஷன், இட் இஸ் நாட் காப்பி கேட்டாக பண்ணல. ஸோ நம்ம ஊருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை ஸ்பைஸ் அப் பண்ணி ஆட் பண்ணி ஒரு எமோஷனல் கனெக்டோட பண்ணியிருக்கோம். எனக்கு ஃபஸ்ட் டைம் லாயராக இது நான் பண்ணியிருக்கேன். ஸோ ஹரிதீபக் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ஸ் வந்து தரணிகாவோட வாழ்க்கையிலேருந்து என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தரணிகாவை பார்க்குறோம். ஸோ தட் வே என்னோட கேரக்டர் அப்படி ட்ராவல் ஆகுது. ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் மோர் சஸ்பென்சஸ். Brilliant. It's been pleasure talking with you, sir. ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். தாண்டி பண்ணியிருக்காரு ஒரு டவரிங் பர்சனாலிட்டி. அவர் டவரிங் பர்சனாலிட்டி நான் ஏன் சொல்றேன்னா, ஐயோ தப்பாயிடுச்சு, அவரோட ஹைட் அந்த மாதிரி அவர் வந்தாலே வந்து லார்ஜர் அண்ட் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து போர்ட்ரே பண்ண அவ்வளோ அழகா கன்வின்சிங்கா போர்ட்ரே பண்ற ஒரு ஆக்டர். ப்ளீஸ் வெல்கம் ஆக்டர் சம்பத் சார். சிவா சார் நான் கண்டிப்பா வரேன், உங்களுக்கு வந்து ஸ்பெஷலான இன்ட்ரோ. எல்லோருக்கும் வணக்கம். சம்பத் சார் நீங்க பேசலாம் சார், நீங்க பேசலாம். கேள்விகள் இருக்கு, ஆனா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்க பேசலாம். எஸ் ஆஃப் கோர்ஸ்.
முதலாவது ரேவதி மேடம் ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரியா அஃப்கோர்ஸ் நானும் பிரியாவும் பல வருஷத்துக்கு முந்தி வேலை பார்த்துருக்கோம். அண்ட் ஆரி, சிட், நம்ம எடிட்டர், மியூசிக் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மை கோ-ஆக்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் ரொம்ப நன்றி. சொல்லுங்க. Brilliant. Sir, how important do you think is a good wife in your career? எனக்கு ஒரு சரி, நான் ஒரு ப்ராபப்ளி கொஞ்சம் சப்ஜெக்ட்லேருந்து வெளில போயிட்டு சொல்கிறேன். நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முந்தி எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு ஒரு ஒய்ஃப் இல்லை. ஸோ ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இப்போ வரைக்கும் எனக்கு ஒய்ஃப் இல்லை. ஸோ அது குட் ஒய்ஃபா பேட் ஒய்ஃபான்னு தெரியாது. பட் நான் வந்து அதுக்கப்புறம் சினிமாவில் வந்துட்டேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், ஷி வாஸ் ஃபைன், ஷி மேட் த ரைட் டிசிஷன். ஸோ ஷி மஸ்ட் ஹவ் பீன் அ குட் ஒய்ஃப். ரைட். வெப் சீரிஸ் ஆகட்டும், திரைப்படம் ஆகட்டும், ஒரு ஆக்டரா இது ரெண்டுக்குமே வந்து நீங்க பார்த்த டிஃபரன்சஸ் அண்ட் நீங்க பார்க்குற சேலஞ்சஸ் என்னவா இருக்கு? இல்லை, சேலஞ்சஸ் அப்படி ஒன்றும் வித்தியாசமாக தெரியல. அண்ட் வெப் சீரீஸில் ஒரு அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு டைம் இருக்கு. அண்ட் ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாங்க. நம்ம வந்து இந்த வெப் சீரீஸ் 35 டேஸில் முடிச்சோம் மேடம். 35 டேஸில் முடிச்சோமா? ஸோ அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் பிளானிங் இருக்கிறதுனால we could 31 டேஸ் 31 நாளில் முடித்தோம். ஸோ அதுதான் அதோட பெரிய அட்வான்டேஜ் வந்து அதுதான். அண்ட் எஸ், ஃபேண்டாஸ்டிக் சார். நீங்க நிறைய படங்கள் பண்ணியாச்சு, உங்களை நிறைய வந்து வில்லனா நாங்க ரசிச்சாச்சு. ரேவதி மேமோட டிரெக்ஷன்ல ஒரு கேரக்டர் நம்ம பண்றோம். அது ஹீரோவா வில்லனா நாளைக்கு தான் நம்ம வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். பட் எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ண? எனக்கு ஃபோன் இந்த படம் இந்த வெப் சீரிஸ்க்கு ஃபோன் வந்துச்சு. நான் வந்து யாரும் டைரக்ட் பண்ணலான்னு கேட்குறச்சு. அவங்க வந்து ரேவதி மேடம் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே நான் மேம் போய் பார்க்கலாமா போயின்னு கேட்டேன். ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி சொன்னாங்க. நான் போய் மேமை பார்த்தேன். மேடம் வந்து இதுதான் சொன்னாங்க, இதை வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சம்பத், ஸோ நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும். தட்ஸ் வாட் ஐ ஃபீல். நான் எஸ் மேடம் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். பட் என்னென்ன பயங்கர ஸ்ட்ரிக்ட் மேடம். செட்லலாம் வந்துட்டு நீங்கள் அதிகமாகலாம் பேச முடியும். இவன் வேறவங்க சொல்கிற மாதிரிலாம் கேட்காதீங்க, இவங்கெல்லாம் வந்து போய் சொல்கிறாங்க. மேடம் வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட். மீன்ஸ் ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுங்களேன், டேபிள் மேலே ஒரு பேப்பர் வெயிட் இல்லைன்னு வச்சுங்களேன். ஜென்ரலாக நீங்களாம் ஏதாவது செட்டுக்கு போயிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமாக திட்டுவாங்க, நல்ல வார்த்தையெல்லாம் பயன்படுத்துவாங்க. மேடம் வந்துட்டு திட்டுறதெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா ஓடி போயிடுவீங்க. என்ன பண்றீங்கப்பா நீங்க? அந்த பேப்பர் how many நேத்தியே சொன்னேன்னா இதெல்லாம் வச்சுட்டு போ sit didn't I tell இவ்வளோ கோபப்படுவாங்க. நான் வந்து இனிஷியலா பயந்துட்டேன், எப்படி இந்த மேடமோட நான் வேலை பார்ப்பேன். பட் போக போக பழகிடுச்சு. தேங்க்யூ சார், தேங்க்யூ. நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்க ஹீரோவா வில்லனா நல்லதா கெட்டதா எல்லாமே வந்து நாளைக்கு ஹாட் ஸ்டார் ஸ்ட்ரீம் ஆகும்போது தெரிய போகுது. ரொம்ப ரொம்ப நன்றி சம்பத் சார். அண்ட் அவரை தொடர்ந்து நான் சொன்ன மாதிரியே சாரி சார், தேங்க்யூ. நான் வச்சுக்கிறேன் சார். மியூசிக் டைரக்டரோட நேம் இன் எவ்ரி ஹவுஸ் ஆஃப் த கண்ட்ரி after the family man. What a fantastic actor, what a fantastic performer, what an amazing wife, the good wife of the good wife that I welcome panno. Please welcome actress Priya Mani avargal. அனைவருக்கும் வணக்கம். மேம் நீங்க பேசிட்டு தான் கேள்விகள் பேசினதுக்கு அப்புறம் தான் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். சரி, ஓகே. நிறைய படங்கள் பண்ணியாச்சு, நிறைய சீரீஸ் பண்ணியாச்சு. ஆனா you are one of the early artists to understand the value of OTT even before it was a thing in the country. And நிறைய young artists வந்து உள்ள வரும்போது வெப் சீரிஸா இல்ல நான் படமே பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் இப்போவுமே அந்த மைண்ட் செட் வந்து மாறாம நிறைய young artists இருக்காங்க. So அவங்களுக்கு if you have to give a piece of advice, what would that be? I think நான் வந்து wrong person to give the advice, but நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். வெப் சீரிஸா இருக்கட்டும்,
சினிமா இருக்கட்டும், இட் இஸ் அ மீடியம், இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ உங்களுக்கு வர சான்ஸ் வந்து நீங்கள் விட்டு கொடுக்காதீங்க. Who knows, it might be your step to success. Fantastic. We come to good wife now. Tarunika. முத்தழகா வந்து அவ்வளோ ரசிச்சிருக்கோம். நிறைய படங்கள்ல நிறைய கேரக்டர்ஸாக அவங்களை ரசிச்சிருக்கோம். தருணிகா எவ்வளோ யூனிக்கான கேரக்டர், எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது இந்த கேரக்டர் ப்ளே பண்ண? சேலஞ்சிங்னா இப்போ தருணிகாவோடு எல்லாரும் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அவங்க லைஃபே வந்து இட் டர்ன்ஸ் அப்சைட் டவுன். அவங்களோட மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்கிற எல்லாரோட லைஃப் ஆர் ஆல்சோ டர்ன் பிகாஸ் ஆஃப் அப்சைட் டவுன் பிகாஸ் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் மீறி அவங்க எப்படி மறுபடியும் இன்னொரு சான்ஸ் கிடைக்கும் போது when she says எனக்கு மறுபடியும் வேலை வேணும் பிகாஸ் ஒரு சில காரணத்துக்காக அந்த she was already practicing. அப்போ ஃபேமிலிக்காக அவங்க கரியரை விட்டு மறுபடியும் அந்த கரியர்ல வரும்போது ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதே அந்த ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் இருக்கும்போது பர்சனல் லைஃபாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனல் லைஃபாக இருக்கட்டும், எப்படி எல்லாமே ஒன்றா பேலன்ஸ் பண்ணி வெதர் அவங்க சக்சீட் பண்ணுவாங்களா இல்லையா, அது எல்லாமே சேலஞ்சஸ் what Tarunika faces on a daily basis. And I think அது எல்லாமே everybody faces that on a daily basis சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அது ஒன்று தான் நான் சொல்லுவேன் ஃபார் Tarunika. ரைட். இந்த சீரீஸோட ஒரிஜினல் சீரீஸ் வந்து நம்ம எல்லாருமே பார்த்து ரசிச்சிருக்கோம். ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 6-7 சீசன்ஸா மேம்? 6 seasons I think. 6 seasons. No, இல்ல ஒரிஜினல் The Good Wife. Japan, South Korea. 6 seasons. Yes. I think it ran from 2009 to 2016 if I'm not wrong. I think so. So அந்த ஒரிஜினல் சீரீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓகே நான் இந்த மாதிரியான ஹோம்வொர்க் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்களா தருணிகாக்காக? உண்மையா சொல்லணும்னா நான் ஒரிஜினல் சீரீஸ் நான் பார்த்தது கிடையாது. I didn't see it. Not because of anything else. பட் டெஃபினட்டா நான் பார்ப்பேன் பிகாஸ் எனக்கு இந்த மாதிரி இந்த கோர்ட் ரூம் ட்ராமாஸா இருக்கட்டும், சைக்கலாஜிக்கல் த்ரில்லர்ஸ், அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னன்னு எனக்கு தெரியல, இது ஏதோ 4வது வாட்டி நான் லாயரோட கோட்டை போட்டு நான் ஆக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வாஸ் கிராண்ட் மாஸ்டர் மூவி, மலையாளம் ஃபிலிம் கிராண்ட் மாஸ்டர். அதில் ஒரு கொஞ்சம் சில மாண்டேஜஸ் மாதிரி அவங்க காமிச்சிருக்காங்க. என்னோட செகண்ட் படம் ரேவதி மேமோடைய நான் சலாம் வெங்கியில ஒரு சின்ன ஒரு ரோல் ஆஃப் ப்ராசிக்யூட்டர் நான் ப்ளே பண்ணேன். அதுக்கப்புறம் மலையாளம் ஃபிலிம் அகேன் நீர் அண்ட் திஸ் இஸ் த 4th டைம் நான் போட்டிருக்கேன். ஹோம்ஒர்க்னு நான் அந்த மாதிரி பண்ணல. நான் வெரி ஸ்பான்டேனியஸ் ஆக்டர். செட்டுக்கு வருவேன், எனக்கு அந்த டைம்ல சீனை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுதோ அது நான் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ஹோப் தட் ஹஸ் ஒர்க்ட் அவுட் அண்ட் தட்ஸ் வாட் ஐ ஹோப் யூ ஆல் see and enjoy. அது இல்லாமல் இப்போ நான் சின்ன ஸ்பீச்சுக்கு நான் வரேன். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எஸ்பெஷலி விபாஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது, விபாஸ் வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் இந்த சீரீஸை பண்ணுறோம், ஸோ பிரியா பண்ணுவாங்களான்னு கேட்டாங்க. ஐ said எஸ் நான் பண்ணுவேன் பிகாஸ் நான் ஆல்ரெடி ஏற்கனவே இதோட ஹிந்தி வெர்ஷன் நான் பார்த்தேன் பிகாஸ் தட் வாஸ் டைரக்டட் பை அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் சூப்பர். ஸோ பார்த்தோன்னே ஐ said எஸ் நான் பண்ணுவேன், பிரச்சனை இல்லை, I'll do it. நான் சம்பத் சொன்ன மாதிரி அண்ட் ஆரி சொன்ன மாதிரி யார் டைரக்ட் பண்ணுறாங்க? ஸோ ரேவதி மேம். ஐ said icing on the cake. What else do we need? Because already ரேவதி மேமோட அந்த அசோசியேஷன் இருந்ததுனால ஐ said எஸ் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் and I would love to work with her. And இந்த ப்ராஜெக்ட்ல வந்ததுக்கு அப்புறம் I met some fantastic people and I think we're going back as a big family. We become one big family ன்னு சொல்லலாம். அது சித் சார் இருக்கட்டும், தேங்க்யூ ஸோ மச். சித்து குட்டினே கூப்பிடணுமா? இல்லை, சித் சார் அவ்வளோ அருமையாக he's also the co-director for this film. ஸோ ஒரு சில டைமில் 2 பேரும் ரேவதி மேமும் சித் சாரும் ஒன்றா பேசி மேம் will be like நம்ம இது பண்ணலாமா சொல்லி, இல்லை மேம் வேண்டாம், எதுக்கு, இது ஆல்ரெடி இந்த ஷார்ட் இருக்கே, தேவையில்லை. ஸோ அவங்களோட ஸோ I knew that side of Sid sir also through the shoot. And ரொம்ப அருமையாக காமிச்சிருக்கீங்க சார். Thank you so much for showing all of us really well. Editor, thank you so much sir. Music, K sir, thank you so much for the wonderful music. And now coming to my wonderful co-stars, Megha. இங்கே இப்படி ஒன்றும் நான் வரேன். மேகா ஆக்சுவலி நாங்கள் வந்து ஷூட்டில் வரும்போது she was already அந்த லாவண்யா கேரக்டரில் அப்படி she just strutted her, you know, she was that character. ஸோ பார்க்கும்போதே லைக் ஓகே ஸோ இவங்க அந்த கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க. பட் பேசும்போது we just
got along like a house on fire ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இஸ் வண்டர்ஃபுல் ஆக்டர், ஸோ நேச்சுரல், ஸோ பியூட்டிஃபுல் டு ஒர்க் வித். அண்ட் முன்னாடியே அமிர்தா சொன்ன மாதிரி இட்ஸ் a give and take policy, அது யாராக இருந்தாலும். So Megha, it was so wonderful working with you. You've done such a wonderful job because dubbing பண்ணும்போது நான் பார்த்தேன். She's so natural, she's so beautiful. You've done such a wonderful job. Amrita, my cutie pie, பார்க்கும்போதே அப்படியே இந்த சீக்ஸை பிஞ்ச் பண்ணணும்னு தோணும். பிஞ்ச் பண்ணேன். But Amrita, இதுலயும் she's played a very important, very important character. இது வந்து she is the one who helps Tarunika throughout. என்ன பிரச்சனை இருந்தாலும் அது பரவாயில்லைங்க, நம்ம பார்த்துக்கலாம், நான் தான் இருக்கேன் சொல்லக்கூடிய ஒரு to hold her hand and take her everywhere forward, எந்த ஹெல்ப்பாக இருந்தாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் called Sneha Merlin. இது பார்த்ததுக்கு அப்புறம் I don't think I could have thought of any other person for Sneha Merlin than Amrita. You've done such a wonderful job, my dear. Shiva sir, இந்த இதுல கொஞ்சம் சின்ன நம்ம அவ்வளவா சீன்ஸ் இல்லை, ஆனாலும் இருக்கு. ஆனாலும் அவரோட பிரசன்ஸ் இஸ் மோர் தென் இனஃப் அந்த சீன்ல. இருந்தாலுமே அந்த ஒரு டவரிங் பிரசன்ஸ் இருக்கு அவரோட. அண்ட் எப்பவுமே ஒவ்வொரு சீனுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொரு ஷாட்டுக்கு அப்புறம் நம்ம உட்காந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டே இருப்பாரு. அண்ட் இவ்வளோ நேச்சுரலாகவும் பரவாயில்ல அந்த வேஸ்ட் எல்லாம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு see such wonderful actors when you're acting together. Now coming to Sampath, நம்ம வந்து நான் நினைச்சேன் நம்ம பருத்தி வீரன் மட்டும்தான் ஒன்னா பண்ணியிருக்கோன்னு, பட் சேர்ந்து படம் பண்ணியிருக்கோன்னு. பட் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது they also revealed 2-3 other films. அப்போதான் நம்மளே நினைச்சோம் ஆமா இல்லை நம்ம ஆக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் சேர்ந்து ஒரு சீனும் பண்ணல அந்த 2-3 படத்துல. ஆனா இதுல we have a lot of scenes together. And Sampath and me, எங்களோட அந்த பாண்ட் வந்து it goes a long way back from பருத்தி வீரன் days. So நாங்க எப்பவுமே மீட் பண்ணும்போது it doesn't feel like நாங்க வந்து 2 actors on set, it just feels like 2 friends are on set. And நம்ம எப்படி ஆக்ட் பண்றோமோ அதே அந்த நேச்சுரல் பாண்ட், அந்த நேச்சுரல் கெமிஸ்ட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு எல்லாருக்கும் ஸ்க்ரீன்ல தெரியும். And it was such a wonderful, I had such a wonderful time working with you, Sampath, and hope to work with you again and again and again. Ari, actually நீங்க இன்னும் சொல்லலாமா அந்த விஷயத்த சொல்லலாமா? இன்ஃபேக்ட் இதுக்கு முன்னாடி எனக்கே மறந்து போச்சு. பட் ஆரி வந்து நம்ம இந்த லுக் டெஸ்ட் டைம்ல வந்து சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி வேற ஒரு வெப் சீரீஸ்னு சொல்லலாம், அதுக்கு ஆக்சுவலி நாங்கள் எங்களை ஆரி நானும் ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி நாங்கள் ஆக்சுவலி 1 or 2 days நம்ம ஷூட் பண்ணோம். பட் சில காரணத்துக்காக அது நடக்கலை. So நானும் அது மறந்து we went on with our other projects and lives and everything. So இந்த லுக் டெஸ்ட் வரும்போது ஆரி வந்து சொன்னாரு, ஞாபகம் இருக்கா அந்த ஷார்ட், ஐ மீன் அந்த வெப் சீரீஸ்ல we were acting together. அப்போதான் எனக்கே ஞாபகம் இருந்தது, ஆமா இல்லை ஆரியோட அந்த வெப் சீரீஸ்ல ஆக்ட் பண்ண வேண்டியது, பட் ஆக்ட் பண்ண முடியல. ஆனா இதுல ரொம்ப அருமையா ரொம்ப நல்ல ஒரு கேரக்டர் ஹீஸ் போர்ட்ரேட் கால்ட் ஹரிதீபா. அவங்க வந்து ஒரு லா ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு லாயர். அண்ட் எப்படி தருணிகாவை வந்து அவரும் ஹெல்ப் பண்ணி how he pushes her forward, அப்படி ஒரு நல்ல ஒரு வெரி வெரி நைஸ் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராங் கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. It was wonderful working with you, Ari. Now coming to Revathi ma'am, it was such a pleasure working with you, ma'am. Thank you so much. அவங்களோட டைரக்ஷன்ல சம்பத் சொன்ன மாதிரி அந்த கோவம் வரும்போது நாங்க எல்லாம் இப்படி நடுங்குவோம் மேக்சிமம். சம்பத் ஒரு பேப்பர் வெயிட்டை பத்தி தான் சொன்னாரு. மேக்சிமம் ரேவதி மேம் வந்து என்னங்க நான் சொன்னேன் இல்லையா அந்த வேண்டாம், அதுதான் அவங்க மேக்சிமம் போவோம். வாய்ஸ் எக்ஸாக்டா இருக்கா? அண்ட் வேறொரு இது என்னன்னா, நம்ம வந்து கிச்சன் பொதுவாகவே செட்டில் ஒரு கிச்சன்னாலே எல்லாருமே ஸ்பிக் அண்ட் ஸ்பேன்லாம் வச்சிருப்பாங்க. செட்டில் ஷூட்டிங் டைம்ல செட் பி வெரி நீட். ஸோ வந்தோடனே மேம்ஸ் லைக் எந்த கிச்சனுங்க இப்படி இருக்கும் சொல்லுங்க, இது கொஞ்சம் டர்ட்டி பண்ணுங்க, அது பண்ணுங்க. இது ஒரு உமன், அண்ட் இட்ஸ் ஆக்சுவலி வெரி ட்ரூ, நோ கிச்சன் இஸ் ஆக்சுவலி நீட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் லைக் ஒன்லி அ உமன் நோஸ் வாட் இஸ் வேர். 2 இட்லியை போடுங்க, ஐயோ அது வேண்டாங்க, நான் சொன்னேன் இல்லையா 2 இட்லி விடுங்க நான் பண்றேன். ஸோ
that is the maximum for Revathi ma'am order. Anna, it was such a wonderful experience working with you, ma'am. Thank you so much for all the insights. And அவங்க எப்படின்னா நம்ம வந்து செட்டில் வரும்போது நம்ம எல்லாருமே சீனை படிச்சு she says, okay, உங்களுக்கு என்ன தோணுது நீங்க பண்ணுங்க. If she really likes it, கேமரா மானிட்டர் பின்னாடி ஓகேவா ஓகே டான் வேண்டாம் இன்னொரு வேணுமா வேண்டாம், this is fine, absolutely fine ன்னு சொல்லுவாங்க. வேணும்னா if she feels that we need one more, சரி one more or maybe another one. But it was such a wonderful experience working with her. In the first full project I have worked with her under her direction, and I had a great time. And நாளைக்கு July 4 இந்த படம் இந்த web series Hotstar release ஆகுது. So I'm really hoping that all of you will give us all your love, support and encouragement. So Rupa, thank you so much for showing us really well. Karthik sir, it was wonderful working with you too on that scene. So July 4 Hotstar la goodbye further. Give us all your love and support. Thank you. Thank you, ma'am. But I have